ஒரு வழியா அரைக்குறையா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை போட்டுட்டு புதுசாக என்னோட அடுத்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து டே பை டே 1ல் இருந்து உங்களுக்கு அடுத்த சேலஞ்ச் வந்து அப்டேட் ஆகும். நம்ம கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டுகெதராக சேர்ந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்னோட கரண்ட் வெயிட் வந்து 89.7 kgs இருக்கேன். அண்ட் என்னோட இனி அப்கமிங் டயட் டேஸில் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்க போகுதுன்னு சின்னதாக ஒரு ட்ரையல் பார்த்துருக்கேன் ஒன் டே. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்னிங் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம போன மந்தே ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த பேசிக்கான ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வந்து யூடியூப்பில் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ரொம்ப எஃபெக்டிவ், ஒரு 100 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. நானும் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு மூச்சு வாங்கிருச்சு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஃபஸ்ட் ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணி, அடுத்து ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணி, அடுத்து ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் அது இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாயிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இந்த வெயிட்டில் இருக்கிறப்போ நான் வந்து தொட்டு கூட பார்க்காதது. இருந்தாலும் அரைக்குறையாக பண்ணாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி பார்ப்போம், முயற்சி தானே திருவினையாக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீலாக ஓட்ஸ் வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸில் எனக்கு பெருசாக வந்து ரெசிபீஸ் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. இடையில ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க. பட் நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ஓட்ஸில் தண்ணி விட்டு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கஞ்சி மாதிரி எடுத்திருக்கேன். அது கூட டேஸ்ட்டுக்காக ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஓட்ஸ் மட்டும் தனியாக குடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இந்த ஓட்ஸே சுத்தமாக பிடிக்காது. இந்த ஓட்ஸை பார்க்கும்போது எல்லாமே எங்கள் அப்பா முன்னாடி அப்ராட்ல இருந்து ஊருக்கு வரும்போது எல்லாமே உடம்புக்கு இது நல்லது அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அம்மாவும் அதில் பால் என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி கலக்கி தருவாங்க. அதுவும் எங்கள் அப்பா எப்போ வீட்டில் இருக்காங்களோ அப்போ தான் கலக்கி தருவாங்க. அப்பாவுக்கு பயந்தே நாங்கள் தள்ளி தள்ளி குடிச்சிருவோம். அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு இந்த ஓட்ஸை பார்த்தாலே. அண்ட் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து 2 கோதுமை தோசை பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் இந்த சன்னா இருக்குல்ல, அதுலேயும் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ சன்னா கிரேவி, கோதுமை தோசை அண்ட் 2 பாயில் பண்ண எக்குமே வந்து கூட வச்சு லஞ்சை வந்து இன்றைக்கி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சுகராக ஏதாச்சும் சாப்பிடுவோன்னு ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் நம்ம டயட்டில் சுகரே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ தட் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து அந்த டெம்டிங்கை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து ஒரு ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொஞ்சமாக வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக இது இவ்வளோ எடுத்துக்கல, இதில் ஒரு ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது, நார்மல் டயட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் மீலாக வந்து டின்னருக்கு எக்கில் வந்து பெரிய வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா குட்டியாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இப்படி தான் என்னோட நியூ வெயிட் லாஸ் சேலஞ்சோட ரொட்டீன் இருக்க போகுது. வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணனாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய்.